இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹிப்து ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் பிரயாணத்திலே சென்றிருக்கின்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாரோட நான் பிரயாணம் செய்திருக்கின்றேன். அந்த நேரங்கள்ல ஃபகான லா யஸீது ஃபி ஸஃபரி அலா ரக்அத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத்தை தாண்டி தொழ மாட்டார். 4 புர்துகளை விட குறைவான தூரத்திலே நீங்கள் பிரயாணம் செய்தால் நீங்கள் தொலையை சுருக்க வேண்டாம் என்றுட்டு அந்த 4 புர்த் தூரமுள்ள ஊர்களுக்கு உதாரணம் சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்கால இருந்து ஜித்தாக்கு மாதிரி, மக்கால இருந்து தாயிஃபுக்கு மாதிரி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணம் சொன்னாங்க. பிரயாண நேரத்துல தொழுகையை சுருக்கிறதுக்கு அனுமதி தந்ததுக்கு காரணம் பிரயாணம் செஞ்சதுக்காகவா? நான் இங்கிருந்து கொழும்புக்கு ஹாயின்னு போனதுக்காகவா? இல்ல அதுக்கல். அல்லது ஒரு தேவையை நிறைவேற்றதுக்கு போனதுக்காகவா என்ன தொழுகையை சுருக்க சொன்ன? இல்ல. அப்ப என்னதுக்கு பிரயாணத்துல தொழுகையை சுருக்க சொன்ன? சிரமம், கஷ்டம்ன்றதுக்காக, கஷ்டம்ன்றதுக்காகத்தான் தொழுகையை சுருக்கிறது. அப்ப தொழுகையை சுருக்கி தொழுகிறதுன்றது 4 ரக்காத்துள்ள தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுகிறது. இதுக்குத்தான் தொழுகையை சுருக்கி தொழுகிற என்ற. அதுக்குள்ள 3 தொழுகைகள் தான் உள்வாங்கப்படும். லுஹரும், அசரும், இஷாவும். இந்த 3 தொழுகையும் தான் சுருக்கி தொழுகிறன்றதுக்குள்ள இடம்பெறும். சுருக்கி தொழுகிறதுன்றது கடமையான ஒரு காரியம் ஒன்று அல்ல. ஒருத்தர் பிரயாணம் செய்தால் அவர் கட்டாயமாக சுருக்கியே தொழணும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் எது மிகச்சிறந்தது? தொழுகையை சுருக்கி தொழுகிறது தான் மிகச்சிறந்தது. அதனால தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹிப்து ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் பிரயாணத்திலே சென்றிருக்கின்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாரோட நான் பிரயாணம் செய்திருக்கின்றேன். அந்த நேரங்கள்ல ஃபகான லா யஸீது ஃபி ஸஃபரி அலா ரக்அத்தைன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத்தை தாண்டி தொழ மாட்டார்கள். பிரயாணம் என்று வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலுகையை முழுமையாக பயன்படுத்துவார்கள் என்றது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. கடமை அல்ல, ஆனால் சிறந்தது எது? அந்த சலுகையை பயன்படுத்துறது. அப்ப என்ன சென்ற பாடத்துல நாங்க பார்த்தோம், எல்லா பிரயாணங்கள்லையும் தொழுகையை சுருக்கலுமா அல்லது பிரயாணத்தை தொழுகையை சுருக்கிற அளவுக்கு பிரயாணத்துல அளவீக்குதா என்றதை பத்தி நாங்க எங்களை சென்ற பாடத்துல பார்த்தோம். பார்க்கும்போது சொன்னோம், பிரயாணத்தை நாங்க சுருக்கணும் இருந்தால் அதுல நாங்க தூரம் பார்க்கணுமா இல்லையான்னு பார்த்தோன்னு சொன்னா தூரம் பார்க்கணும், தூரம் பார்க்கணும். ஆனா எந்த தூரத்துல நாங்க எந்த தூரத்துல அளவுக்கு நாங்க பிரயாணம் செஞ்சா தொழுகையை சுருக்கணும் என்றால் அதுக்கு ஒவ்வொரு உலமாக்கள் கிட்ட ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. சிலாக்கள் சொல்ற எத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட எங்க இடத்துல இருந்து நாங்க 88 கிலோமீட்டர் அளவு நாங்க பிரயாணம் செய்யணும் என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. அது சில ஹதீஸை மையப்படுத்தித்தான். சிலாக்கள் அதை விட கொஞ்சம் குறைச்சி சொல்றாங்க, சிலாக்கள் கூட்டி சொல்றாங்க. எது எப்படியோ எந்த ஹதீஸை மையப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு வந்த ஒரு ஹதீஸ், அதாவது இந்த 88ன்றது ஹதீஸ்ல வந்தது ஒன்றல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அவர் சொல்றார், யா அஹ்ல மக்கா லா தக்ஸுரு ஃபி அகல்ல மின் 4 புர்த், 4 புர்துகளை விட குறைவான தூரத்திலே நீங்கள் பிரயாணம் செய்தால் நீங்கள் தொழுகையை சுருக்க வேண்டாம் என்றுட்டு அந்த 4 புர்த் தூரமுள்ள ஊர்களுக்கு உதாரணம் சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்கால இருந்து ஜித்தாக்கு மாதிரி, மக்கால இருந்து தாயிஃபுக்கு மாதிரி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணம் சொன்னாங்க. அந்த தூரத்தை நான் இந்த காலத்துல சொன்னேன். இந்த காலத்துல அந்த காலத்துல அவங்க நடந்து போறான்னு சொல்லியிருந்தான்னு சொன்னா 1 நாள் 2 நாள் சில நேரம் தேவைப்பட்டிக்கும், ஃபுல்லாகவே நடந்து கொண்டு இருந்தார். இந்த காலத்துல அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு இப்ப சவுதியில எல்லாம் தேவை அவங்களுக்கு 1 மணி நேரம் தூரம் இருக்கு, சில நேரம் 1 மணி நேரம் 20 நிமிஷம், அப்படி சின்ன டைம் ஒன்று தான் தேவைப்பட்டது. அப்ப அதுக்குள்ள 88 கிலோமீட்டர் அந்த தூரத்துள்ளுக்கு ஒருத்தர் பெய்தான் சொன்னா, அதாவது 1 மணி நேரம் பிரயாணம் செஞ்சாலும் அவருக்கு தொழுகை சுருக்கலும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை ஒன்று வரும் மாதிரி இருக்கு. அது 88 கிலோமீட்டர் பிரயாணம் செய்யணும் காட்டினா ஆதாரம். அது ஹதீஸ்ல வந்ததல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருந்தால் கூட அவருடைய சிந்தனையிலிருந்து சொல்லிக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹதீஸை விளங்கித்தான் அதை சொல்லி இருப்பார். ஆகவே அது ஹதீஸாகவே நாங்கள் கணக்கெடுப்போம். 2வது இன்னொரு குரூப் சொல்றோம், இல்லை அப்படி இல்லை, 88 கிலோமீட்டர் போக தேவையில்லை, நீங்க சின்ன தூரங்கள் பிரயாணமாக மேற்கொண்டாலும் என்ன செய்யலாம்னா நீங்க தொழுகையை சுருக்கலாம். பாடம் நடத்தும் போது இங்க கவனம் எடுக்கணும், ஆக்கள் பேசிக்கொண்டிருக்கலாம், இங்க கவனம் எடுக்கணும். ரைட். அப்ப சின்ன தூரங்கள் பிரயாணம் மேற்கொண்டாலும் தொழுகையை சுருக்கலாம் என்று ஹதீஸ் வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது
சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதையும் நான் சென்ற பாடத்தில் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அது என்ன ஹதீஸ்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், கான நபியு இதா ஹரஜ மசீரத ஸலாஸத் அம்யால் அவ் ஸலாஸத் ஃபராசிஹ் ஸல்ல ரக்அத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மைல்கள் அல்லது 3 ஃபர்சஹ் தூரம் அவர்கள் பிரயாணம் செய்தால் தொழுகையை சுருக்குவார்கள். ஹதீஸ்ல வர, இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இங்க 3 மைல்கள்ன்றதுக்குரிய அந்த தூரத்தை கிலோமீட்டர்ல பார்த்தா, நான் போன பாடத்துல சொன்னேன் 3 மைல்ன்றது 4.8 கிலோமீட்டர். அந்த ஹதீஸ் அறிவிச்ச சஹாபிக்கு சந்தேகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 மைல்னு சொன்னா 3 ஃபர்சஹ்னு சொன்னாங்க. சரி, 2 தூரத்தை பார்த்தாலும் 3 மைல்னு பார்த்தாலும் 4.8 கிலோமீட்டர், 3 ஃபர்சஹ்னு பார்த்தாலும் கூட 14.4 கிலோமீட்டர். அதாவது மாவனல்லைக்கு போறதுக்கு முந்தி, தல்கஸ்பிட்டிக்கு மாவனல்லைக்கு இடையில் உள்ள தூரத்தை விட குறைவான தூரம் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனால் தொழுகையை சுருக்கி தொழுவார்கள் என்று இதுல வர முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப எங்களுக்கு மாவனல்லை போறதுக்கே தேவைப்பட்டது சாதாரணமாக பைக்கில் போறான்னு சொன்னால், ஆட்டோல போறாண்டா 20 நிமிஷம் 25 நிமிஷம், சில நேரம் அரை மணி நேரம் துள்ளுக்கு தேவைப்படும் எங்களுக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரை மணி நேரம் பிரயாணம் செஞ்சாலும் கூட தொழுகையை சுருக்கி. இந்த எல்லாத்தையும் வச்சுதான் நான் கடைசியாவது சொன்னேன். நான் சொன்னதால் அது உலமாக்கள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா, எங்களுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சா, இத்தனை கிலோமீட்டர் நீங்க பயணம் செஞ்சா தொழுகையை சுருக்குங்கன்னு சொல்ல இயல. ஏன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல பார்க்கப்பட்ட அந்த தூரமும் கஷ்டமும் இந்த காலத்துல இல்லை. இப்ப பிரயாணத்துல தொழுகையை சுருக்குங்கன்னு சொன்னதுக்கு காரணம் பிரயாணம்ன்றதுக்கு அல்ல. பிரயாண நேரத்துல தொழுகையை சுருக்கிறதுக்கு அனுமதி தந்ததுக்கு காரணம் பிரயாணம் செஞ்சதுக்காகவா? நான் இங்கிருந்து கொழும்புக்கு ஹாயின்னு போனதுக்காகவா? இல்ல இல்ல, அதுக்கல்ல. அல்லது ஒரு தேவையை நிறைவேற்றதுக்கு போனதுக்காகவா என்ன தொழுகையை சுருக்க சொன்ன? இல்ல. அப்ப என்னதுக்கு பிரயாணத்துல தொழுகையை சுருக்க சொன்ன? சிரமம், கஷ்டம்ன்றதுக்காகத்தான். கஷ்டம்ன்றதுக்காகத்தான் தொழுகையை சுருக்க சொன்ன. அப்ப ஒருத்தர் இந்த 1 மணி நேரம் பிரயாணம் செய்ய, நான் இதே சொன்னேன் உங்களுக்கு, காலியிலிருந்து கடுவலைக்கு வருது எத்தனையோ கிலோமீட்டர், ஆனா 1 மணி நேரம் 15 நிமிஷத்துல வந்து சேர்ற. இப்ப அந்த காலம் பிரயாணம் ஆயிடுச்சு. அது சுத்தி 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 வந்தால் 5 மணி நேரத்துக்கிட்ட தேவைப்படும். பஸ்ல ஏறி இறங்கி வந்துருச்சு. கோச்சில் வந்தாலும் கூட பெரிய தூரம் ஒன்று ஐநத்துல இருக்குது. ஆனா இப்ப அது 1 மணி நேரம் ஆகி அங்க கஷ்டம்ன்றதே இல்லை. ஆகவே பிரயாணம் என்று வரும்போது இந்த காலத்துல நாங்க கிலோமீட்டரை வச்சு கணக்கெடுக்க இயலும். அப்ப நாங்க பிரயாணம்ன்றதை நாங்க பார்க்கணும். எதை வச்சிருச்சோன்னா, எங்களோட வாழ்க்கை முறையை வச்சுத்தான், எங்களோட நடைமுறையை வச்சுத்தான் நாங்க முடிவெடுக்கணும். இது பிரயாணமா இல்லையா? சில நேரம் நாங்க திப்பிட்டி போவோம், அது பிரயாணம் ஆயிக்கும். ஏன் பிரயாணம் ஆயிக்கும்னு சொன்னா, நீங்க அங்க போய்த்து ஒரு இடத்துக்கு போய்த்து தேவைகள் நிறைய திப்பிடித்தான் நீங்க போன, ஆனாலும் கூட அந்தி வரங்காட்டிலும் உங்களுக்கு தேவை அது கொள்ளிக்கணும். அப்ப நீங்க ஐநத்துல தொழுகையை சுருக்கத்தான் வேணும். என்னடா, அது ஒரு பிரயாணம். சின்னதா இருந்தாலும் சொன்னாலும் கூட அது பிரயாணம் ஆயிக்கும். சில நேரம் நீங்க திஹாரிக்கு போய்த்து வாரோண்டு, ஆனா அது பிரயாணமாவே இருக்காது. நீங்கள் காலையில் சுபபுறவு போறோண்டு 9 மணிக்கு முந்தைய வந்தாச்சு, அங்க இருந்தே சாமான் ஒன்று எடுக்கணும்ன்றதுக்காக போற பெய்த்தால் அங்க 2 மணி நேரம், ஆட்டால பெய்த்தால் கூட 2 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரத்துல வாரேன், 4 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு வந்தாச்சு, முகருக்கு முந்தைய வந்தாச்சு. அப்ப அது பிரயாணம் மாதிரியே இல்லாத ஒரு நிலைமை உண்டு. போறதும் வாரது. அது ஏசி வாகனம் ஒன்றில் போனோம்னா டயர்டும் மீக்காது, பெய்த்தாச்சு வந்தாச்சு, அப்படி எல்லாம் மீக்குது. ஆகவே பிரயாணம்ன்றதை நாங்கள் எதை வச்சு முடிவு எடுக்கணும்? எங்கட கஷ்டத்தை வச்சு, எங்கட நடைமுறையை வச்சு தான் நாங்கள் முடிவு எடுக்கணும். இது பிரயாணமா இல்லையான்னு. அப்படி பிரயாணம் என்று வந்துச்சுன்னா நாங்கள் தொழுகையை சுருக்கலாம். இல்லை, எனக்கு சந்தேகம், இது பிரயாணமா இல்லையா? நான் மாவனல்லை தான் போனேன், நான் காலையிலேருந்து அந்தியாங்காட்டிலும் இருந்தேன், ஆனால் எனக்கு திருப்தி இல்லாத மாதிரி, எனக்கு பிரச்சனை மாதிரி இருக்குன்னு சொன்னா ரைட், நீங்கள் இந்த நேரத்தில் சலுகையை பயன்படுத்தவான். உங்களுக்கு சந்தேகம் என்று வந்தா நீங்க எதைத்தான் பயன்படுத்தணும்? அசல் ஏதோ அதைத்தான் செய்யணும். அது என்னது? நீங்க 4 ரக்காத் தொழும். அப்படி இல்லை, இந்த விஷயத்தை நான் உள்வாங்கிக்கிறேன், நல்லா இது பிரயாணம் தான்ன்றது எனக்கு திருப்தி ஆயிக்குது என்று வந்தேன்னு சொன்னா சலுகையை பயன்படுத்தணும். துஹருக்கு பாங்க சொன்னா ஒரு பள்ளிக்கு போங்க, நீங்க துஹர் 2 ரக்காத், அசர் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடுங்க. இமாம் தொழுவிச்சங்காட்டிலும் இருந்தால் பூர்ணப்படுது, அதை நான் பிறகு சொல்லுவேன் நான். ஆனால் நீங்கள் அந்த சலுகையை பயன்படுத்துகிறேன்னா உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இது நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சரி, நாங்கள் இப்போ பிரயாணம் ஒன்று மேற்கொண்டால்
நான் உதாரணமாக என்ன வச்சுக்கோங்களேன், நான் மல்வானைக்கு போகிறேன்டால் நான் திங்கக்கிழமை காலையில் போவேன். சரி 88 கிலோமீட்டர்னு வச்சு பார்த்தாலும் கூட நான் பிரயாணம் தானே மேற்கொள்கிறாங்க, 90 கிலோமீட்டரை தாண்டுது மல்வானை போகிறது. அப்போ நான் பிரயாணி ஆகியாச்சு. மல்வானைக்கு போகணுன்னு எனக்கு தெரியும், நான் 4 நாள் அங்கே இருந்துட்டு தான் நீங்கள் வரப்போகிறேன், திரும்ப ஊருக்கு வரப்போகிறேன்னு சொல்லி. இப்போ நான் பிரயாணி அல்ல. யாராலும் ஒருத்தர் சொல்லுங்க பிரயாணம்னு சொல்லுங்க, ஒருத்தர் சொல்கிற பிரயாணம் இல்லைன்னு. பிரயாணமே சரி. இது சம்பந்தமாக வந்த ஹதீஸை பாருங்க, பார்த்தா விளங்கும். இது எங்களுக்கே பிரயாணம் மாதிரி மிக பிரயாணம் இல்லாத மாதிரி மிகன்னு இருந்தால் உலமாக்கல், இந்த சட்டங்கள் எங்களுக்கு சொல்லித்தர உலமாக்கல் அவங்க எவ்வளோ கவனமாக இந்த ஹதீஸால பார்த்துருக்கும். நான் சும்மொண்ட செல்லலை, இது பிரயாணம் இல்லைன்னு சொல்லலாம். ஹதீஸ் ஒன்றை மையப்படுத்தி தான் சொல்லணும், இது பிரயாணம் இல்லையான்னு சொல்லி. சிலாக்கள் சொல்கிற அது பிரயாணம். இப்போ நான் மல்வானைக்கு போனால் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி போகிறேன், எனக்கு சுவரா தெரியும் நான் வார வெள்ளிக்கிழமை தான் வருவேன் ஊருக்கு, நான் வார வியாழக்கிழமை தான் வருவேன்னு எனக்கு உறுதி. இது பிரயாணமா இல்லையான்றதுல உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆதாரம் காட்டுறோம், அந்த ஆதாரத்தை நான் சொல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கும் இந்த ஆதாரம் இந்த மசாலாவுக்கு சரியான்றது விளங்கும் உங்களுக்கு. பாருங்க இந்த ஹதீஸை. முதலாவது விஷயம் என்னன்னா, அதாவது சிலாக்கள் சொல்ற நீங்க 4 நாளைக்கு மேல தங்குறன்னு முடிவு எடுத்தா அது பிரயாணம் அல்ல, உடனே அது முடிஞ்சு. நீங்க தங்குறன்னு முடிவு எடுத்தா அது பிரயாணம் அல்ல. இங்கிருந்து மல்வானை போனது பிரயாணம், ஆனா அதுக்கப்புறம் தங்குறன்னு நீங்க முடிவெடுத்தாச்சு 4 நாள், அப்படி முடிவெடுத்தால் அதுக்கப்புறம் அது பிரயாணம் அல்ல என்று சொல்லி அதுக்கு ஆதாரம் ஒன்று காட்ட பாருங்க. என்ன ஆதாரம் உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சிக்கிற, அதாவது கடைசி ஹஜ். அந்த ஹஜ்ஜுக்கு என்னன்னு சொல்றது? ஹஜ்ஜத்துல் வதா என்று. அந்த ஹஜ்ஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனது துல்ஹஜ் மாதம் 4ஆம் நாள் மக்காவுக்கு போறது. துல்ஹஜ் மாதம் எத்தனாம் தேதி? 4ஆம் தேதி. துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் வரும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால் இருந்தாங்க. ஏன்னாட்டா இன்னும் ஹஜ்ஜிர கிரிகைகள் தொடங்கல. ஹஜ் கிரிகைகள் எப்ப தொடங்குற? துல்ஹஜ் 8ல தொடங்குற. அப்ப 4 பேய்த்து சேர்ந்தாங்க துல்ஹஜ் மாதம். 8ஆம் நாள் வரும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க இருப்பாங்க? சஹாபாக்கள் இல்ல மக்கால இருந்திருப்பாங்க. மக்கால டென்ட் அடிச்சோ எப்படியோ ஒரு முறையில இருந்திருப்பாங்க, பள்ளி பேய்த்து வர டென்ட் எப்படியோ இருந்திருப்பாங்க, மக்கால தான் இருந்தாங்க. அந்த 4 நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சுருக்கினார்கள். சரியா? இதுக்கு அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கிற. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீனாவுக்கு போகணும். ஹதீஸ்ல வர மீனாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை சுருக்கினது தான் வார. ஆனா இந்த குரூப், அதாவது 4 நாளைக்கு மேல ஒருத்தர் தங்குறன்னு முடிவெடுத்தால் அதுக்கு பிறகு அவருக்கு தொழுகையை சுருக்கியலான்ற குரூப் காட்டுற ஆதாரம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால 4 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மீனாவுக்கு போனாங்களாம். அந்த 4 நாளும் சுருக்கினா, ஆகவே 4 நாள் தான் ஒருத்தருக்கு பிரியான சலுகைகளை பயன்படுத்தலாம், அதுக்கு மேல பயன்படுத்தலாம் என்று முடிவு. இந்த ஆதாரம் சரியா இருக்கு. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிக்கிற அந்த 4 நாளும் தொழுகையை சுருக்கினான்றதுக்கு ஆதாரம் மீக்கிற, அதுக்கு மேல சுருக்கப்படாதுன்றதுக்கு இதுல ஆதாரம் மீக்க இந்த ஹதீஸ் இல்ல. இது ஒரு சம்பவம். ஒரு ஹதீஸ்ல வார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒத்தட கைய ருபு தீனார் களவெடுத்ததுக்காக வெட்டினார்கள் என்று வார. இதுல எங்களுக்கு என்ன விளங்கல்? ரசூல் ஸல்லல்லாஹு ருபு தீனார் என்றா 4இல் ஒரு பகுதி தீனார் திருடுறதுக்காக, ஒரு தீனாரை 4ஆ பிரிச்சால் அதுல ஒரு துண்டை ஒத்த திருநத்துக்காக அவட்ட கையை வெட்டினார் ஹதீஸ் வார். இதுல எங்களுக்கு என்ன விளங்கல்? 4இல் ஒரு தீனார், 4இல் ஒரு தீனாருக்கு நாங்கள் ஒரு அளவுண்டு வச்சுக்கொள்ளாமே, ஒரு 3 பவுன் வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு 3 பவுன் திருடினத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வெட்டினார்கள். இந்த ஹதீஸை வச்சு எங்களுக்கு என்ன விளங்கணும்? 3 பவுன் அதுக்கு மேல திருடினால் தான் கையை வெட்டணும் எங்களுக்கு விளங்கணுமா? இல்ல, இந்த ஹதீஸை வச்சு எங்களுக்கு என்ன சட்டம் எடுக்கணும்? இப்ப 4இல் ஒரு பங்கு தீனார் எங்களுக்கு விளங்கி கொள்ள கஷ்டம்ன்றதுக்காகத்தான் நான் சொன்னேன். அது எத்தனை பவுன்? உதாரணத்துக்கு 3 பவுன். எப்படி குறைஞ்சளவு முடிவு எடுக்கலாம்? இல்ல அதெல்லாம் சம்பவம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
3 பவுன் எடுத்த ஒரு சஹாபித ஒரு மனிதர் ஒரு முஸ்லீம்ட கையை ரசூலுல்லாஹ் வெட்டி. இது ஒரு சம்பவம். இதை வச்சு எங்களுக்கு ஒரே ஒரு முடிவுக்கு தான் வரையும். என்னன்னா 3 பவுன் எடுத்தா கையை வெட்டணும்னு தான் முடிவுக்கு வரையும். அதுக்கு கீழே எடுத்தா வெட்டேலுமா ஏலமானது எங்களுக்கு முடிவு வரையும். இது ஒரு நடந்த சம்பவம் உண்டு தானே. இவ்வளவு எடுத்ததுக்காக களை வெட்டி. அது மாதிரி ஒரு சம்பவம் தான் இதுவும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4ஆம் நாள் போய் சேர்ந்திக்குது, 8ஆம் நாளாகும் வரைக்கும் தொழுகையை சுருக்கிக்குது. அதனால தொழுகையை சுருக்க முடியுமான காலம் 4 நாள்னு முடிவெடுக்கல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்னே மக்காலிருந்து மதீனாலிருந்து மக்காவுக்கு போகாட்டிலும் சுருக்கிக்கும். 8ஆம் நாளைக்கு பிறகு மீனாக்கு போன நேரம் சுருக்கினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கி இருந்தது 4 நாள். சரி, அந்த அப்படி பார்த்தால் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2ஆம் நாள் வந்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கும்? இப்ப 4ஆம் நாள் வந்து சேர்ந்ததுனால தானே 4லிருந்து 8 வரும் வரைக்கும் மக்கள் இகங்காட்டில் சுருக்கி நடுவாரு. சரி, 2ஆம் நாள் வந்து சேர்ந்திருந்தா என்ன செஞ்சுக்கும்? 6 நாளைக்கு சுருக்கிக்கும். இது ஒரு ஹதீஸ். ஆகவே அந்த 4 நாளைக்கு தான் சுருக்கேலும் பண்ணி இதை வச்சு முடிவிக்கலாம்னு சும்மா இந்த ஹதீஸை வச்சு யோசிக்கும் போதே விளங்குது. இது உண்டு. இதை தாண்டி இன்னொரு அம்சம் நிற்கிற பாருங்க. என்னண்டா இன்னொரு குரூப் ஆதாரம் காட்டுற என்னண்டா, அது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 யௌமன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 19 நாள் தங்கி இருந்தார்கள். யக்ஸுர், அந்த 19 நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழக்கூடியவர்களா. அப்ப முதலாவதுல எத்தனை தங்கிதான் வந்த? 4 நாள். அப்ப அந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு உலமாக்கள் ஒரு குரூப் சொன்ன 4 நாள் தான் தொழுகையை சுருக்கலாம். பிரியாணிகள் அங்க போய் ஒரு இடத்துல போய் தங்குறன்னு இருந்தா 4 நாளைக்கு தான் எழுமுண்டுவார். இது இன்னொரு பிரியாணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நாள் தங்கிக்கிற? 19 நாள். அதோட அவங்கட தேவை முடிஞ்சுன்னு அவங்க ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. அந்த ஹதீஸை நாங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்த்தா 19 நாள்ல தேவை முடியல, 29 நாள் இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சு 29 நாள் தொழுகையை சுருக்கி. அப்ப இந்த ஹதீஸ் சம்பவங்கள் இதை வச்சு எங்களுக்கு முடிவெடுக்கல. ஆக குறைஞ்சது இவ்வளவு நாள், ஆக கூடினது இவ்வளவு நாள்னு எங்களுக்கு முடிவெடுக்கல. இதுதான் அதோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்துல போய்த்து 15 நாள் தங்கினார்கள். உலமாக்கள் ஒரு குரூப் அந்த ஹதீஸை பிடிச்சு கொண்டு சொல்றேன், ஆக கூடினது 15 நாள் சுருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹதீஸை இதாய்கொள்றோம். ஆனா இந்த எந்த ஹதீஸுமே நீங்க இவ்வளவு காலம் சுருக்கலாம்ன்றது குறைவான காலத்தை மட்டிடும் இல்லை, கூடுதலான காலத்தை மட்டிடும் இல்லை, எல்லாமே ஓப்பனா தான் நிற்கும். ஆகவே இதுல நாங்க எந்த முடிவுக்கு வரணும் இருந்தா முதலாவது சொன்னா அதே முடிவுக்கு தான் வரும். முதலாவது என்ன முடிவு சொன்னோம்? பிரயாணம்ன்றது நாங்க எதை வச்சு தான் முடிவு எடுக்கணும்? எங்க சூழ்நிலையை வச்சு தான் நாங்க முடிவு எடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த பிரயாணத்துல சுருக்கிறோம். நாங்க எங்கட சூழ்நிலையை வச்சு தான் நாங்க முடிவு எடுக்கணும். நாங்க இப்ப நான் மல்வானைக்கு போனேன்னு சொன்னா நான் என்ன கணக்கு இருக்கிற ஒரு பிரியாணியாக இங்க ஊருக்கு வந்தாலும் எனக்கு அங்க போகணும் இங்க போகணும் இப்படி போனேன் அப்படி தேவைகள் இருக்கிறேன். ஆனா எப்படி இருந்தாலும் வேண்டு ஊரு. மல்வானைக்கு போனா நான் எவ்வளவுதான் அங்க இருந்தாலும் கூட அதே ஊரல். அப்ப நாங்க 4 நாளோ 5 நாளோ இருந்தான்னு சொன்னா எனக்கு சந்தர்ப்பம் மிக தொழுகையை சுருக்கிறதுக்கு. ஆகவே நான் தொழுகையை சுருக்கிறேன். அதே மாதிரிதான் பிக்மி ஓடுறாங்க, கொழும்புக்கு போறாங்க. அவங்க 7 நாள் நிக்கிற 10 நாள் நிக்கிற நின்றால் அது அவங்க பிரயாணத்துல தான் நிற்கும். அதுக்கும் சில கல்ச்சர் 7 மணி சில. ஆனா அதுல வேற பிரச்சனை ஒன்று மீக்கிறது இருக்குது. இவங்களை பொறுத்தவரையில் இவங்க பிரியாணிகள், அவங்க பிரியாணி. ஆகவே பிரியாணிகளுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்தலாம். ஷேக் இப்னு உஸைமீன் சொல்ற அப்படி 7 மணி பிரியாணம் கொண்டு வந்தேன்னு சொன்னா 7 மணி. அடுத்தது இப்ப நாங்க எத்தனை கிலோமீட்டர் போனா, கிலோமீட்டர் கணக்கு பார்த்தாலும் எத்தனை கிலோமீட்டர் போனா தொழுகை சுருக்கலாம் வார 88. சரி, நாங்க மக்காவுக்கு போய்த்தானுவீங்க, ஒரு பிரயாணம் முடிஞ்சு இப்போ நாங்க போய்த்து நான் தங்கியாச்சு. அதுக்கு பிறகு நான் பார்க்குறேன் தாய்ஃபை போய்த்து பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி மக்கள் நீங்க தாய்ஃபுக்கு போனால் அடுத்த பிரியாணம் ஸ்டார்ட், பிரியாணத்துள்ளுக்கு பிரியாணம். அப்ப நீங்க அங்க தொழுகையை சுருக்கலாம் அப்படி இருக்கிறது. அப்ப பிரியாணம்ன்றது நாங்க சில அந்த அல்லாஹ்வுடைய சில சலுகைகள் நாங்க சுருக்கப்பட அல்லாஹ் எப்படி அதை விரிச்சு வச்சுக்கிறானோ அப்படியே வச்சு நாங்க அதை பயன்படுத்தணும். எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா நான் அரசலுக்கு வந்துடும். அசல் என்ன தொழுகையை பூரணமாக தொழணும்ன்ற அந்த இதுக்கு வந்துடும். அல்லது எனக்கு இதை முடிவெடுத்துக்கொள்ள இயலாமல் இருக்குதுன்னு சொன்னா நீங்க அசலுக்கு வந்துடும். அசலுண்டா என்னது
தொழுகையை அந்த நேரத்துக்கு பூரணமாக தொழுகிற அந்த இதுக்கு வரணும். இதுதான் அதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது தொழுகையை சுருக்கணும் என்றால், இப்போ நான் முடிவெடுக்கிறேன், நான் கொழும்பு போக போகிறேன், கொழும்பு போகிறதுக்கு முடிவெடுக்கிறேன். இப்போ நான் லுஹர் தொழுதுட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு நான் முடிவெடுக்கிறேன். லுஹர் தொழும்போது நான் எங்கே தொழுகிறேன்? தல்கஸ்பெட்டி பள்ளியில் தொழுகிறேன் உதாரணத்துக்கு. இப்போ நான் பிரயாணத்தை ஸ்டார்ட் ஆக்க போகிறேன். எனக்கு இப்போ தொழுகையை சுருக்கேலுமா? 4 ரக்காத்த லுஹர் 2 ரக்காத்தாக தொழுதுட்டு போயிலுமா? ஹசரத் சொல்ல, ஹசரத் நான் பிரயாணம் செய்ய போகிறேன், ஆகவே நீங்கள் கொஞ்சம் அம்மாயிருங்க, இன்றைக்கு மட்டும் நான் இமாமா இது 2 ரக்கா தொழுகிறேன்னு சொல்ல மேலே தொழுகையை சுருக்கிற அந்த சலுகையை பயன்படுத்தணும் இருந்தால் நான் ஏந்த ஊர்ட எல்லையை கடந்திக்கும். ஊர்ட எல்லையை கடந்தால்தான் இந்த சலுகையை பயன்படுத்தலாம். அப்போ நான் தொழுகையை சுருக்கிறதுக்காக ஹெம்மாதுக்கு தொழில்மான்னு கேட்டால் ஏழும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், நான் தல்கஸ்பிட்டி பள்ளிக்கு போனால் ஹஸ்ரத்தில் பின்னுக்கு இருந்து 4 ரக்கா தொழணும். நான் பிரயாணத்தை ஆரம்பிச்சிருவேன். நான் வீட்டில் தின்னுட்டு நான் ஆரம்பிச்சு போகும்போது இனத்தில் எங்களோட நிஸ்தார் மௌலைடு ஊடுகானத்தில் தல்கஸ்பிட்டி எல்லாம் முடிஞ்சு இல்லை. இப்போ எங்களோட ஹசரத்தில் ஊடு அது வரைக்கும் தல்கஸ்பிட்டி வைங்களே ஆயிடுச்சு. அது தாண்டினது போகிற தல்கஸ்பிட்டி எல்லாம் முடிஞ்சேன்னு சொன்னால் நான் ஹெம்மாத்தகவை போய்த்து அங்கே ஒரு பள்ளியில் தொழுதுட்டு என்ன பிரயாணத்தை தொடங்கியாச்சு. நான் இப்போ ஹெம்மாத்தகம் அம்புடுது நான் பிரயாணத்தை தொடங்கினது பிறகா முந்தியா போகிறேன். இப்போ நீங்கள் துஹர் என்ன செய்யலாம்டா 2 ரக்கா தொழலாம். சொலங்கி தான் பேச்சு இருந்துச்சுன்னா அசரையும் 2 ரக்கா தொழுது முற்படுத்தி நீங்கள் தொழுதுட்டு போகிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆகவே 3வது நிபந்தனை என்னன்னு சொன்னால், தொழுகையை நாங்கள் சுருக்கணும் இருந்தால் எந்த எல்லையை தாண்டணும்? எங்களோட ஊர்ட எல்லையை தாண்டணும். எங்களோட ஊர்ட எல்லைன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறதுன்னு சொன்னால் எங்களை எல்லாருக்குமே தெரியும். இங்கே பணப்புற சைடால் வந்தேன்னு சொன்னால் முந்தி நிஸ்தார் மௌலைடு ஊர் தான் கடைசி கூட இருந்துச்சு ஐநத்தில். அதோட தல்கஸ்பிட்டி முடிஞ்சு அது தாண்டினாலும் வார எங்கேயாவது ஒரு இடத்துல தொழுகிறாண்டு இருந்தால் சுருக்கலாம். அடுத்த சைடால் வாராண்டு இருந்தான்னு சொன்னால் அங்கே யார் அல்கும்ரா அவங்களோட ஊடு தாண்டினு சொன்னால் அந்த பாலம் தாண்டினால் தல்கஸ்பிட்டி எங்களோட முஸ்லீம்காம முடிஞ்சு. அப்போ அதுக்கு பிறகு திப்பி போய் தொழுகிறாண்டு இருந்துன்னு சொன்னால் அவருக்கு தொழுகையை சுருக்கிறதுக்கு அனுமதி. தூர போராக்கலாம் தொலைணும். அப்போ நீங்கள் பிற்படுத்தி தொலை வேண்டி வரும். சுருக்கம் மேலும் பூர்ணமாக்கம் மேலும் இப்படித்தான் அந்த சலுகையை பயன்படுத்தணும். அப்போ 3 முக்கியமான நிபந்தனைகள் தொழுகையை சுருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னால், முதலாவது நிபந்தனை, நாங்கள் ஒரு பிரயாணம் மேற்கொள்றான்னு இருந்தேன்னு சொன்னால் அது பிரயாணமாக இருக்கணும். அது நாங்கள் பிரயாணம் தூரத்தை வச்சுகளை முடிவெடுக்க இயலாது, பிரயாணம் இருக்கணும். ஆனால் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். உலமாக்களுக்கு மத்தியில் சிலாக்கள் மீட்டர் கணக்கு அதை கணக்கெடுக்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. எத்தனை சொல்கிறாங்க? 88 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடுது குறையுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அப்படி தூரம் இருந்தால் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதில் சரியான கருத்து என்னன்னு சொன்னால், பிரயாணம் எங்களோட நடைமுறையில் நாங்கள் எதை நாடுறோமோ அப்படியான ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டால் எங்களுக்கு தொழுகை சுருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அடுத்தது, நாங்கள் ஒரு ஊரில் போய்த்து தங்கினால் எங்களுக்கு அந்த தொழுகையை சுருக்கிற சந்தர்ப்பம் அதோடைய முடியுதுன்றது இல்லை. நான் ஒரு ஊருக்கு போய்த்து தங்கினாலும் கூட அங்கே என்ன தேவை இருக்குதுன்னு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன தேவை முடியும் வரைக்கும் நான் என் ஊருக்கு வரும் வரைக்கும் அந்த சலுகையை பயன்படுத்தலாம். நாங்கள் பார்த்தோம். அடுத்தது, நான் அந்த சலுகையை பயன்படுத்தணும்னு சொன்னால் எதை தாண்டி இருக்கணும்? எங்களோட ஊரை தாண்டி இருக்கணும். இது எதுக்கு? தொழுகையை சுருக்கிறது. தொழுகையை சேர்க்கிறான்னு ஒன்றிக்கிறது அதை நான் இன்னும் படித்து தரல. அது நாங்கள் இன்ஷால்லா அடுத்தடுத்த பாடங்களில் படிப்போம். இது தொழுகையை சுருக்கிறதை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது, இன்னும் ஒரு நிபந்தனையாக சொல்லப்படுகிறது. அது நிபந்தனை அல்ல. என்னன்னு சொன்னால், தொழுகையை சுருக்கிறதுக்கு அந்த தொழுகையிற நேரத்தை பிரயாணம் ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் அந்த தொழுகையிற நேரம் அடைஞ்சிக்கணும் என்று சிலாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது நிபந்தனை அல்ல. அதை கொஞ்சம் நான் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். அப்படின்னா சிலாக்கள் சொல்கிறேன் என்னண்டா, இப்போ நான் லுஹரை சுருக்கணும் இருந்தால் லுஹர்ட நேரம் நான் பிரயாணத்தை ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் வந்திக்கணும். அப்படி சிலாக்கள் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ லுஹர் எத்தனை மணிக்கு? 12 மணிக்குன்னு வைங்க. 12 மணி ஆகணும் நான் தல்கஸ்பிரியில் எல்லாம் தாண்டினதுக்கு போகிறேன். அப்போ தான் எனக்கு லுஹரை சுருக்கேலும்னு சிலாக்கள் சொல்கிறேன். அப்படி இல்லை. நான் ஊரில் இருக்கும் பொழுதே தொழுகையிற நேரம் வந்தாலும் பிரச்சனை இல்லை.
நான் அந்த தொழுகையை சுருக்கிறா பூர்ணமாக தொழுகிறான்றது எதை வச்சு முடிவெடுக்கிறேன்? நான் எங்கே தொழுகிறேன்றதை வச்சு. நான் ஊரில் தொழுகிறேன் இருந்தால் அந்த தொழுகை என்ன செய்யலை, எனக்கு சுருக்கலாம். ஊர்ல எல்லாம் தாண்டி தொழுகிறேன் இருந்தேன்னு சொன்னால் சுருக்கலாம். ஆனால் தொழுகை நேரம் எப்போ வந்துச்சு? நான் பிரயாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி. பிரயாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே தொழுகை நேரம் வந்துட்டு நீங்கள் வீட்டில் பிரயாணத்தை ரெடி ஆகிக்கும் போதே தூரத்துக்கு வாங்க சொல்கிறேன். அப்போ அந்த தொழுகையின நேரம் எப்போ ஆரம்பிச்சாச்சு? சாரி, பிரயாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே தொழுகை நேரம் வந்தாச்சு. வந்திருந்தாலும் கூட நீங்கள் அந்த தொழுகையை ஹிம்மாத்துக்கு மேலே போய் தொழுகிறான் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தொழுகையை சுருக்கி தொழலாம், பூர்ணமாக தொழணும் உண்டில். அதொன்று. அடுத்தது இன்னொரு நிபந்தனை சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், அந்த தொழுகையில் பாவம் ஈக்கப்படாது. சாரி, அந்த அந்த பிரயாணம் பாவத்துக்குரியதாக ஈக்கப்படாது. அது நிபந்தனையாக சொல்லப்பட்டாலும் கூட அது நிபந்தனை இல்லை. என்னட்டா தொழுகையை சுருக்கிறது சம்பந்தமாக வந்த வசனங்கள் ஹதீஸர் எல்லாத்துலேயுமே இதை நிபந்தனையாக போட்டில். அதுக்காக நாங்கள் பாவம் செய்கிறதுக்கு பிரயாணம் செய்யுங்கன்னு சொல்லி தூண்டுறதெல்லாம் எனக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணுமே, ஒருத்தரால ஒரு பாவம் ஒன்று நடக்கும், அந்த பிரயாணத்தில் பாவம் ஒன்று நடக்க போகுது. அதுக்காக அவர் தொழுகையை சுருக்கலான்னு இல்லை. இது எப்படியோ தொழுகை அவருக்கு பாவம் செஞ்சதுக்கு அதுக்குரிய பாவம் கிடைக்கும். தொழுகை விட்டன்னு சொன்னால் அதுக்குரிய பாவம் கிடைக்குமே. தொழுகை விட்டதுக்காக அவர் தொழலாம், தொழுகையை சுருக்கம் வேணும் என்றது அதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஃபுல் பிஸி ஆகிக்கிறார். பிஸி ஆகிக்கும் போதே அவருக்கு லுஹர்ட டைம் வருது அல்லது அசர்ட டைம் வருதுன்னு வைங்களே, அவர் மகரிபுக்கு பிறகு ஒரு பிரயாணம் ஒன்று மேற்கொள்ள போகிறார். அங்கே போகிறார், இங்கே போகிறார். அவருக்கு அசர் தொழுகை ஃபுல்லாகவே உடுபட்டு. காரணம் என்னன்னா பிஸி அல்லது மறதி. பிஸியால் மறதி வந்து அவருக்கு அசரே உடுபட்டு. ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறான்னு வைங்களே, இப்போ மகரிபு பிறகு வேன் வர்றது வீட்டுக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவர் பகல் சாப்பாடு திட்டத்திலிருந்து அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், சாமான் வாங்க போகிறேன்னும் போது அவர் பிஸி ஆகி எது மறக்குது? மகரிப் தொழுகிறதுக்கு மறக்குது. சரி, அசர் தொழுகிறதுக்கு மறக்குது. மறந்தால் இப்போ இவர் மகரிபுக்கு பிறகு ஏர்போர்ட் போகிறதுக்கு ரெடி ஆகினால் நாங்கள் இப்போ தொழுதா சரி வராது, நாங்கள் கேகலில் தொழுவோம், இல்லாட்டி வரக்கப்பொருள் தொழுவோம், இஷாட டைமுக்கு 2 தொழுகையை பிற்படுத்தி தொழுவோம்னு சொல்லி நீங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டு கொண்டு போகிறோம். இப்போ இவர் மகரிப் எதுக்குள்ள வந்தாச்சு? இப்போ பிரயாண டைமுள்ளும் வந்தாச்சு. ஆனால் இவர் ஊரில் இருக்கும் போது எதாவது தொழுதிக்கணும், அசர தொழுதிக்கணும். ஆனால் இவரை மறந்துட்டு இவர் வரக்காப்பொலை பெய்த தக்பீர் கட்ட பார்க்குறார். மகரிபுக்கு நினைவு வருகிறது, என்ன தொழில். இப்போ அவர் அசர் எத்தனை ரக்கா தொழணும்? 2 4 இல்லை, மறந்துதான். நானே இப்போ அவர் பிரயாண தொழில் கேட்குறேன். 2 சரி. அவர் பிரயாணத்தில் பிறந்தாலும் கூட அந்த தொழுகை நேரம் வந்து அந்த தொழுகையிட நேரம் முடியும் வரைக்கும் அவர் என்ன நிலைமையில் இருந்தார்? பிரயாணத்தில் நிலைமையிலே இருந்த இல்லை, சாதாரண நிலைமையில். தொழுகை ஒன்று மறந்தால், தொழுகை ஒன்று தொழுகிறதுக்கு நாங்கள் மறந்தால் எப்பைகளுக்கு நினைவாரோ அப்போ அந்த தொழுகையை நாங்கள் தொழணும். அப்போ இவர் உண்மையிலே மாதூர், இவர் காரணம் ஒன்றிக்கிற தக்க காரணம். என்ன தக்க காரணம்? மறதி. ஆனாலும் அவர் மறந்தாலும் கூட பிரயாணத்தோடு தொடர்பட்ட நேரத்தில் எல்லாம் அவர் மறந்திருந்த தொழுகை. சாதாரண நிலைமையில் பிரயாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி. ஆகவே இவர் அசர் தொழுகையை தொழணும் மகரிபுக்கு முந்தி. ஆனால் எத்தனை தொழணும்? 4 தான் தொழணும். ஏன்னாட்டா அது பிரயாணம் தொடங்குறதுக்கு முந்தையே அந்த தொழுகைக்குரிய டைமும் முடிஞ்சு. ஆகவே அவர் அசர் தொழுகை பெஸ்ட்டுக்கு 4 ரக்கா தொழுதுட்டான். அப்புறம் இஷா 3 ரக்கா தொழுவார். அப்புறம் மகரிப் 3 ரக்கா தொழுவார். அப்புறம் இஷா 2 ரக்கா தொழுது பிரியாணிகளினுடைய சலுகையை பயன்படுத்துவார். இது ஒரு செய்தி. அடுத்த இன்னொரு செய்தி வரும். அது என்ன செய்தி என்றால், ஒருத்தர் பிரயாணத்தை மேற்கொண்டால் முஹரிம் அசரையும் அவர் தொழுதாச்சு, இன்னும் பிரயாணம் நீளுது, மகரிபும் இஷாவும் சரி சும்மா தெளிவாக விலை கொள்றதுக்கு அவர் காலையிலே ஒரு பிரயாணம் ஒன்று மேற்கொண்டால் அவரோட லுஹர் டைம் வருகிறது. அவர் யோசிக்கிறார், பிரச்சனை இல்லை, எனக்கு
அசருக்கு பிற்படுத்தி தொலையிலும் தானே தொழுகைன்னு சொல்லி அவர் பிரயாணத்தை மேற்கொண்டு வராரு. அப்படி வந்தால் இடையில ஒரு காரணம் வந்து துஹர்ட டைமும் முடிஞ்சு அசர்ட டைமும் முடிஞ்சு அவர் மகரிபுக்கு தான் ஊருக்கு வந்து சேரும். மகரிபுக்கு ஊருக்கு வந்து சேர்ந்தோடனே மகரிப் எந்த நேரத்தில் வந்து சேர்ந்துட்டு அவருக்கு பிரயாணத்தில் இருக்கும் போது வந்து சேருது இல்லை, மகரிபுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். மகரிபுக்கு பாங் செல்லும் போது வீட்டுக்கு வந்துட்டார். இப்ப மகரிப் தொழுகை இவருக்கு பிரயாண நேரத்துல நடந்துச்சா அல்லது பிரயாணம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்துச்சு. ஆனா அவர் இப்ப மற்ற 2 தொழுகையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுறதுக்காக தொழணும். அவர் எதையுமே லுஹரின் அசரி. ஆனா லுஹரும் அசரும் எந்த நேரத்துல அவருக்கு வந்துச்சு? பிரயாண நேரத்துல. இப்ப அவர் எத்தனை தொழணும்? 2 4 இதுல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. நான் முதலாவது சொன்னதுல கருத்து வேறுபாடு இல்லை. முதலாவது சொன்னதுல அவர் 4 ரக்காத் தொழுதே ஆகணும். இந்த தொழுகையை பொறுத்த வரையில உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. அதுல மிக விசேஷம் என்னண்டா, சிலாக்கள் சொல்ற அது பிரியாணத்துல ஆரம்பிச்ச தொழுகை தானே, ஆகவே பிரியாணத்துல தொழ வேண்டிய தொழுகை தானே. பிரியாணத்துல ஒரு தொழுகை நாங்க எத்தனை தொழணும்? 2. ஆகவே 2 தொழுதா போதும்னு ஒரு குரூப் சொல்றோம். அடுத்த குரூப் சொல்ற 2 தான் தொழணும், ஆனா நீங்க அந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டே, காரணம் முடிஞ்சே. இப்ப என்ன காரணம்? பிரயாணம் தானே காரணம். காரணம் முடிஞ்சு, இப்ப நீங்க தொழுகிறா 4 தான் தொழணும் ஒரு குரூப் சொல்றோம். ஆனா 2 குரூப்புமே காட்டுற ஆதாரம் ஒரே ஹதீஸ். ஒரு ஹதீஸை 2 குரூப்பும் ஆதாரம் காட்டுறேன். என்ன ஹதீஸ் இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம், மன் நஸிய ஸலாத்தன், யாராவது ஒருவர் ஒரு தொழுகையை தொழுவதற்கு மறந்தால், இதெல்லாமே தக்க காரணம், இஸ்லாத்துல அனுமதிக்கிறவங்களுக்கு, மறந்தால் அவு நாம அன்ஹா, அல்லது அந்த தொழுகையை தொழுது கொள்ளாம இவருக்கு தூக்கம் வைத்து. நான் சொன்னேன் சிலாக்களுக்கு தூக்கம் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஞாபகம் உங்களுக்கு ஒரு சம்பவம் ஒன்று சொன்னேன். நான் சூதானில் படிக்கிற நேரம் என்னுடைய ஒரு கூட்டாளி பொடியொன்று இருந்தான். என் ரூமில் ஒரு பொடியொன்று இருந்தான். சவுதி தான், ஆனால் சவுதிக்கு வந்து குடியேறினாங்க. அவன் சொல்கிறான், ஒரு நாள் அவன் வீட்டில் எல்லாரும் எங்கேயோ போய்த்தான், இவன் மட்டும் பிரயாணம் ஒன்று மேற்கொண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தால் அசருக்கு பிறகு தொழுதுட்டு தூங்கினா, மகரிபு பிறகு டிவியில் ஒரு நாடகம் பூரா பார்க்கணும்னு, மகரிபு பூரா இஷாவு பிறகு பார்க்கணும்னுட்டு அவன் தூங்கினான். இது அவன் சொல்ற. அதுக்கு பிறகு தூங்கினான். தூங்கி எழும்பி ஆசையோட டிவியை பார்த்தா வேற என்ன மூவி சொன்னீங்க. யோசிச்சேன், இல்லையே இது அந்த நாடகம் போற டைமே, டிவியில் போகுதில்லை. இது நான் நாடகம் பார்க்கறது தூண்டுறதல்ல, ஆக கேடு கேட்டது இந்த நாடகம். நான் தூண்டுறதால நான் அவன் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவன் பார்க்கறான், டிவியில் அந்த டைமுக்கு போகுதில்லையா. அப்புறம் டேட்டை பார்த்தான் டிவியில், கீழே பார்த்தா அடுத்த நாள் அவன் தூங்கிக்கிற ஒரு நாள் ஃபுல்லா 2 மணி போற எலும்பு சொல்லி பார்த்துருச்சுன்னா அடுத்த நாள் தான் அவன் எலும்பிக்கிறான். அப்படியும் சில ஆக்களுக்கு தூக்கம் போறோம். அப்படி யாராவது ஒருத்தருக்கு தூக்கம் வைத்து ஒரு தொழுகையை தொழுகிறதுக்கு இயலாமல் போனால் அதுக்குரிய குற்ற பரிகாரம் என்னண்டா, அவருக்கு நினைவு வந்தோடனே அதை தொழணும். அவர் தூங்கி எழும்பினோடனே அதை தொழணும். ஓடரா தொழுது கொண்டு போகணும். இப்ப 5 தொழுகை உடுப்பட்டேன்னு 5 தொழுகையும் ஓடரா தொழுது கொண்டு போகணும். சிலாக்களுக்கு சில தொழுகை உடுப்படுறது, இன்றைக்கு லுஹர் உடுப்படுற 5 நாளை போறதான் நினைவு வரும். ஓ, எனக்கு அந்த லுஹர் உடுப்பட்டேன்னா அப்ப நீங்க தொழணும். 5 நாள் பைத்தேன்னு யோசிக்கல, எப்ப நினைவு வரும் அப்ப தொழணும். அப்ப இதை வச்சு ஆதாரம் காட்டுறது உலமாக்கள் என்ன சொல்றது தெரியுமா, அவர் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதுதானே அவருக்கு அந்த தொழுகை உடுப்பட்டுச்சு. பிரயாண தொழுகை எத்தனை ரக்காத்? 2. அப்ப 2 உடுப்பட்டதுனால இந்த பிரயாணம் முடிஞ்சதுக்கு பிறகும் அவருக்கு கடமை எத்தனை? 2. ஆகவே அவர் 2 தொழுதா போதும், அவர் 4 தொழ தேவையில்லை. இந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் காட்டு. அந்த தொழுகை எப்ப நினைவாரோ அவர் தொழுவணும்னு சொன்னா, அந்த தொழுகைன்னா எந்த தொழுகை? பிரயாண தொழுகை. பிரயாண தொழுகை எத்தனை ரக்காத்? 2. அது நினைவு வந்து அவர் 2 தொழுதா போதும். இது முதலாவது குரூப் காட்டுற ஆதாரம். 2வது குரூப் சொல்றேன் என்னன்னு சொன்னா, இல்லை இதே ஹதீஸ் தான். ஒருத்தருக்கு ஒரு தொழுகை மறந்தால் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால தொழிலாமல் போனால் எப்ப நினைவு வரோ அப்ப தொழணும். அந்த தொழுகை எந்த தொழுகை? லுஹர் எத்தனை ரக்காத்? 4. இப்ப காரணம் முடிஞ்சு, அந்த காரணத்தை மனசுக்கு எடுக்கலாம் என்ற ஆதாரம் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு விளங்கு வைக்கும் இந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு.
என்ன பிரச்சனைன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரச்சனை சம்பந்தமாக நேரடியாக ஹதீஸ் சொல்லி, நீங்க பிரியாணத்துல ஆரம்பிச்சு பிரியாணம் முடிஞ்சதுக்கு பிறகு பிரியாணத்தில் உள்ள தொழுகையை தொழணும்னு சொன்னா இப்படி தொழணும்னு ஹதீஸ் நேரடியாக வரல. வந்திருந்தால் பிரச்சனை முடிஞ்சு. இது பொதுவான ஒரு ஹதீஸை வச்சு உலமாக்கள் இஜ்திஹாத் ஆய்வு செஞ்சு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பட்டதை சொல்றோம். ஆகவே நாங்கள் பார்க்கணும் எப்படின்னு சொன்னா பிரியாணத்தை பேய்த்து வந்தது பிறகு நீங்கள் பார்க்கணும் உங்களோட நிலைமை என்னன்னு. உண்மையே பிரியாணத்தில் நிலைமையாக இருந்தான்னு சொன்னால் நீங்கள் அந்த முதலாவது குரூப்ல அந்த விஷயத்தை மனசுக்கு எடுத்து அதை பின்பற்றணும். என்ன செய்யலாம்? தொழுகையை பிரியாணம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட எத்தனை சொல்லலாம்? 2 சொல்லலாம். ஏன்னு கேட்டால் எனக்கு அது பிரியாணத்தில் தானே விடுபட்டுச்சு. பிரியாணத்தில் அந்த தொழுகை எனக்கு 2ஆக தான் இருந்துச்சு. ஆகவே அதைத்தான் நான் இப்போ மீட்டணும்னு இருந்தால் 2 மீட்டினால் சரி. இல்லை எனக்கு அதில் திருப்தி இல்லை, எனக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்று இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் ரஹாவில் நீங்கள் அந்த சலுகை எடுக்க வேணும். நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த தொழுகையை பூரணமாகவே தொழுகும். ஆகவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு யாரையுமே கட்டுப்படுத்தலாம், வற்புறுத்தவும் மேலே நீங்கள் இத்தனை தான் தொழணும் இத்தனை தான் தொழணும். பிரியாணம் முடிஞ்சதுக்கு பிறகு பிரியாணத்தில் இருந்த தொழுகையை நீங்கள் மீட்டோடும் இருந்தால் உங்களுக்கு 2 சலுகை இருக்கும். ஒன்று, உங்களுக்கு திருப்தி இருந்தால் எத்தனையே தொழுங்க, 2 தொழுந்து அந்த விஷயத்தை முடியுங்க. அப்படி இல்லை எனக்கு திருப்தி இல்லை சந்தேகம் என்று வந்தேன்னு சொன்னால் சந்தேகத்தோட சுருக்கவான். சந்தேகம் என்று இருந்தாலும் சொன்னால் நீங்கள் பூரணமாகவே 4 ரக்காத் தொழும். அப்போ நீங்கள் மகரிபுக்கு வந்து சேர்ந்தாலும் சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு துஹர 4, அப்புறம் அசர 4, அதுக்கப்புறம் மகரிபம் 3 தொழுது உங்களோட கடமையை முடிச்சு கொண்டால் சரி. இல்லை எனக்கு இது பிரியாணத்தில் அந்த சலுகையைத்தான் பின்பற்றணும் என்று இருந்தாலும் சொன்னால் நீங்கள் துஹர் 2 ரக்காத் தொழுங்க முதலாவது, அப்புறம் அசர் 2 ரக்காத் தொழுங்க 2வது, 3வது மகரிபம் நீங்கள் 3 தொழுதே ஆகணும். தொழுது சாதாரண நிலைமைக்கு வந்தால் சரி. இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கணும்னு விரும்பின ஒரு விஷயம் உண்டு. இன்னும் சின்ன ஒரு விஷயம் உண்டு, அதையும் சொல்லிட்டே முடிப்போம். என்னென்றால் இப்போ நான் பிரயாணி, நான் வரக்கா போலையில் ஒரு பள்ளிக்கு பெய்த்தாச்சு. போனால் நான் லுஹரும் தொழணும் அசரும் தொழணும். நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், எப்படியோ வெளிநாட்டுக்கோ கொழும்புக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக போகிறேன். நான் பிரயாணம் பெய்த்துட்டு போனால் சரியாக நான் 3:15க்கு பெய்த்து சேர்றேன். அங்கே போகும்போது எனக்கு தொழுகையை தொழலாம், தொழுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. பார்த்தால் இமாம் அங்கே தக்பீர் கட்டினாச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? இமாம் தக்பீர் கட்டியாச்சு. இப்போ நான் ஜமாத்தோட தொழணும். ஏன்னாட்டா அவர் தொழுது கொண்டிருக்கும் போது நான் தனியாக தொழுது கொண்டிருக்கலாம். துஹராக இருந்தால் தொழலாம், அவர் அசர் தொழுது கொண்டிருக்கும் போது நான் துஹர் என்றால் தொழலாம். ஆனால் இமாம் தக்பீர் கட்டினான்னு சொன்னால் நான் இமாமோட வித்தியாசமாக தொலையலவே, நான் 2 ரக்காத் தொலையலவே. அப்போ என்ன செய்யணும்? நான் இமாமோட தொழுகிறேன் இருந்தால் நான் 4 ரக்காத்தான் தொழும். அல்லது நான் இமாம் முடிஞ்சதுக்கு பிறகு பள்ளிக்கு போய்த்து தனியாக சுருக்கி தொழணும். இமாமோட சேர்ந்தால் எனக்கு என்ன செய்யலாம்? சுருக்கலாம். இப்போ நான் இமாம் தக்பீர் கட்டுற நேரத்துக்கே போய் சேர்ந்தேன்னு சொன்னால் இமாமோட வித்தியாசப்படவும் இல்லை, இமாமோட சேர்ந்து நான் தொழவும் ஓணும். இமாம் எத்தனை தொழுவார்? கட்டாயமாக அசர 4 ரக்காத்தான் தொழுவார் என்று இருந்தால் சொன்னால் நான் 2 ரக்காத்தில் சலாம் கொடுக்கல. சிலாக்கள் சொல்கிறேன் சரி நான் 2 ரக்காத்தை தானே தொழணும், இமாம் 2 தொழங்காட்டில் நான் பார்த்து கொண்டிருந்த கையை கட்டி இமாம் அத்தகையா தோதிட்டு வந்தது பிறகு மற்ற 2 ரக்காத்து அந்த வேலையும் செய்யலை. இமாம் முத்திமாக இருந்தால் பூரணமாக 4 ரக்காத் தொழக்கூடியவராக இருந்தான்னு சொன்னால் நீங்களும் கட்டாயமாக 4 ரக்காத் தொழவே ஒன்றும் அவரோட சேர்ந்து கொண்டால். அதான் 2ல சேர்ந்தாலும் கூட இமாம் என்ன நிலைமையில் இருக்கிறோ அவருடைய தொழுகையைத்தான் நீங்கள் தொழணும். தனியாக தொழுதால் நீங்கள் 2 தொழலாம். ஆனால் ஜமாத்தா தொழுது கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அப்படி தொழுகிறது முஸ்லீம்களோட ஜமாத்திலிருந்து வெளியாகிற மாதிரி இருக்கும். அப்படி பிரச்சனை ஒன்று இருக்கும். அதனால் இப்படியா அல்லது உங்களுக்கு அப்படி இல்லை, நான் சலுகையை பயன்படுத்தத்தான் ஓணுமென்று இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் தொழுவிச்சிற நேரம் முடிஞ்சது பிறகு உள்ளு போங்க, போய்த்து நீங்கள் வேறு ஜமாத்தாக தொழுங்க. அந்த ஜமாத்திலிருந்து பிரியணுன்றதுக்காக அல்லையே நீங்கள் பிந்தின, எதுக்காக பிந்தின? சலுகையை பயன்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் சலுகையை பயன்படுத்தி 2 ரக்காத் தொழுதால் சரி அப்படி செஞ்சு போகலாம். அசரேம் லுஹரேம் அசரேம் நீங்கள் 2 ரக்காத்தாக தொழலாம். அந்த இமாமோட மாட்டினால் இமாமோட சேர்ந்து அவங்கள மாதிரி தொழுகிறது நல்லது. எங்களுக்கு விளங்குமே இப்படி போனான்னு சொன்னால் இமாமோட மாட்டினால் நான் என்ன 2 பிரச்சனை. நான் இன்னும் லுஹர் தொழுது இல்லை, அவர் அசர் தொலை பார்க்குறார், அவரோட சேர்ந்து நான் 4 தான் தொழணும், எனக்கு சலுகையை பயன்படுத்தி இயலாது என்று வந்தேன்னு சொன்னால் நீங்கள் பள்ளியூர் போகணும். பள்ளியூர் போய்த்தா நீங்கள் இமாமை சந்திச்சா இமாம் தொழுகிறதுக்கான நீங்கள் அவங்களோட சேர்ந்து தொலைத்தான் ஓடும். நீங்கள் பிந்துங்கோ, பிந்தி போய்த்து பிரியாணியாக போகிற நீங்கள் 4 பேர் 5 பேர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜமாத்தாக தொழுங்க 2 ரக்காத்.
முந்தி தொலைலும் துஹர்ட நேரம் ஆகினால் நீங்க பிரியாணியாக இருந்தேன்னு சொன்னா அசரம் அதுக்குள்ள வந்தாச்சு, உங்களுக்கு அசரையும் தொழலாம், சேர்த்து சுருக்கி தொழலாம். நாங்க இன்னும் சேர்க்கறத பத்தி படிக்கல, சுருக்கிறத பத்தி தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். சேர்க்கறதுலயும் இதோட சம்பந்தப்பட்ட இன்னும் சில முக்கியமான குறிப்புகள் இருக்கிறதை நாங்கள் பார்ப்போம். நீங்க துஹர்ட நியத்தை வைக்கணும். ஏன்னாட்டா நான் இதுக்கு முந்தைய சொல்லி தந்திக்கிறேன், இமாம் டேம் மாமூம் டேம் எது மாறுறது பிரச்சனை இல்லை, நியத்து மாறுறது பிரச்சனை இல்லை. அவர் சுன்னத் தொழும் போது நாங்கள் பரது தொழலாம், நாங்கள் பரது தொழும் போது சுன்னத் தொழலாம், அப்படி மாறலாம். அவர் துஹர் தொழும் போது நான் அசர் தொழலாம், அவர் அசர் தொழிக்கும் போது நான் துஹர் தொழலாம், அப்படி எங்கன்னா நியத்து மாறுறது பிரச்சனை இல்லைன்றதுக்கு நான் நிறைய ஆதாரங்கள் காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். அங்க ஜமாத்தா தொலைவிச்சு கொண்டு இருந்தா நீங்க ஜமாத்துல சேரத்தோணும். நீங்க பள்ளியுள்ள போனால் நீங்க 4 ரக்காத் தொழத்தோணும். நீங்க சலுகையை பயன்படுத்தணும்டா ஒன்று நீங்க வேற ஒரு ஊருக்கு போய் தொழணும், அல்லது அவங்க தொழுது முடிஞ்சு அது போற பள்ளியுள்ள போகணும், பள்ளியுள்ள போய் தொழணும். சில உலமாக்கள் சொல்ற ஜமாத்தாக தொழுகிறதா சுருக்கி தொழுகிறதான்னு பார்த்தேன்னு சொன்னா ஜமாத் தொழுகையை தான் முற்படுத்தணும். ஏன்னாட்டா ஜமாத் தொழுகிறதுக்கு தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறப்பு உண்டிக்கிறேன். அதனால் இல்லை நாங்கள் 3 பேர் போகிறோம், எங்களுக்கு ஜமாத்தாக சுருக்கின்னு தொழலாம் என்று வந்தேன்னு சொன்னால் நீங்கள் அவங்க தொழுது முடிய காட்டில் பார்த்து கொண்டு இருந்துட்டு அப்புறம் போய்த்து 2வது ஜமாத் நடத்தும். நீங்கள் முஸ்லீம்களுடைய ஜமாத்திலிருந்து பிரியணும் பண்ணுறதுக்காக அல்லையே பின்னுக்காக சலுகையை பயன்படுத்தணும் பண்ணுறதுக்காக கெட்டெண்ணம் இல்லைங்க, நல்லெண்ணம் தான், அதுக்காக அப்படி பயன்படுத்திக்கொள்ளலாம். யாரோ கேட்க பார்த்தீங்கன்னா ரைட் ரைட் சரி நீங்க பள்ளி உள்ளு போகப்படாது. போனால் நீங்க அந்த முஸ்லிம்கள்ட்ட அந்த ஜமாத்திலிருந்து பிரியிற மாதிரி ஆயிக்கிறேன். நான் அதுக்கு சொன்னேன் ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறேன். 2 சஹாபி வந்து பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 2 சஹாபியையும் கூப்பிட்டோன்னே அவங்க 2 பேரும் வர தருது ஃபராயிசுஹுமா, அவங்க உடம்பு நடுங்கி வர ரசூல் என்ன சொல்ல போறது தெரியாது. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறே தொழிலையான்னு சொல்லி, அப்புறம் அவங்க சொல்ற கது சல்லைனா ஃபி ரிஹாலினா, நாங்கள் எங்கள் இடத்துல தொழுதுட்டு தான் வந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற அப்படி தொழுதுட்டு வந்தாலும் கூட நீங்கள் ஜமாத் முஸ்லீம்கள் தொழுகிறத நீங்கள் கண்டான்னு சொன்னா நீங்கள் அவங்களோட சேர்ந்து கொள்ளணும். அது உங்களுக்கு சுன்னா, இது அது உங்களுக்கு ஃபர்து, இது சுன்னா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் பள்ளிகளுக்கு போனால் கட்டாயம் அங்குள்ள ஜமாத்தோட சேரத்தான் வேணும். இல்லை நீங்கள் சலுகையை பயன்படுத்தணும், எங்களுக்கு ஜமாத்தா தொழுகிறதுக்கு ஆளிக்கிறேன் இருந்தேன்னு சொன்னால் இருங்க, அவங்க முடிச்சங்காட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் தொழுங்க, அதில் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நாங்கள் முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வார பாடத்தில் இதோட சம்பந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.